சமூக வலைதளங்களில் போண்டா குமார் என்றும் திமுக ஊப்பிகளால் செல்லமாக மருத்துவர் என்றும் அழைக்கப்படுகிற தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த செந்தில்குமாருக்கு என்னுடைய அன்பு வணக்கம். உங்களுடைய பேட்டி ஒன்று ஆதன் தொலைக்காட்சியில் பார்த்தேன். நெறியாளர் மாதேஷ் அவர்கள் ரொம்ப நேர்மையான கருத்துக்களை கேள்விகளை கேட்டாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லியிருந்தீங்க. உங்க பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அது என்ன பதில்னா, நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். 2000 போர் அங்க உச்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் சீமான் எங்கேயும் போகல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மேடைகளிலும் திமுகவோட கூட்டணி சேர்ந்து இந்த போரை நடத்துவது காங்கிரஸ் என்று ஒவ்வொரு மேடையிலும் பேசி காங்கிரஸை வீழ்த்துவதற்காக தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அதன் பிறகும் தொடர்ச்சியாக ஈழத்தையும் தலைவர் பிரபாகரனையும் ஆதரித்து பேசிக்காக உங்க தலைவர் கலைஞர் கருணாநிதியால் பச்சை துரோகி கருணாநிதியால கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார். வேணா வரலாற்றை தோண்டி பாருங்க. 2009 சீமான் ஸ்பீச் போய் போட்டு பாருங்க. வீட்டில் வெட்டியாதான் உட்காந்துருக்கீங்க, போய் போட்டு பாருங்க, யூடியூப்ல கிடைக்கும். அதன் பிறகு நீங்க 2010 சீமான் எங்க போனாரு? 2010 அவர் பேசவே இல்லை. 2010 கடைசியில் தான் பேசினார். ஆமா ராஜா, 2010 கடைசி தான் பேசினாரு. ஏன்னா 2010 ஜூன் மாதம் மீனவர்களுக்காக பேசியிருக்காங்க. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக உங்க தலைவர் தமிழ்ல துரோகி கருணாநிதியால கைது செய்யப்பட்டு 5 மாதம் சிறைப்படுத்தப்பட்டார். சிறையில் இருக்கும்போது எப்படி ராஜா பேச முடியும்? உன்னா திமுக சாதி ஒழிப்பு சமூக நீதி அப்படின்னு பேசுறீங்க. உங்களுடைய சாதி ஒழிப்பு உங்க சமூக நீதி தான் உலகத்துக்கு தெரியுமே. தயாநிதி மாறன் கோபத்தில் பேசிட்டாரு. வார்த்தை தவறி தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லிட்டாரு. ஒரு கண்டனம் நீங்க தெரிவிக்கலையே. இப்படி சொல்வது வார்த்தை தவறி பேசிவிட்டார். இது கண்டனத்துக்குரியது, இது வருத்தத்துக்குரியது, இது மன்னிப்பு தயாநிதி மாறன் ஏன் சொல்லல? ஏன் நீங்க சமூக நீதியை அன்னைக்கு காக்கல? உங்களுடைய ஆர்எஸ் பாரதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திராவிடம் கொடுத்தது பிச்சைன்னு சொன்னாரு. தலித்து மக்களுக்கு நாங்க போட்டது பிச்சைன்னு சொன்னாரு. அது பிச்சை அல்ல, அம்பேத்கர் கொடுத்த உரிமை. அன்னைக்கு அது அம்பேத்கர் கொடுத்த உரிமை, பிச்சைன்னு சொல்லாதீங்க. அது திமுக கொடுத்த சமூக நீதி அப்படின்னு ஏன் நீங்க சொல்லல? ஏன் ஆர்எஸ் பாரதியை நீங்க கண்டிக்கல? உங்களுடைய சாதி ஒழிப்பு உங்க சமூக நீதி தான் ஊருக்கும் உலகத்துக்குமே தெரியுமே. அன்புமணி ராமதாஸ் எதிர்த்து நீங்க போட்டிடுறீங்க. அன்புமணி ராமதாஸுடைய கட்சியை பத்தி விமர்சிக்கலாம். இல்ல அன்புமணி ராமதாஸ் சரியில்லை, அவர் ஊழல் பண்ணிட்டாரு, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கலாம். அன்புமணி ராமதாஸும் வன்னியரு, நானும் வன்னியர்னு ஓட்டு போடுறதா எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி உங்க சாதியை சொல்லி அப்பட்டமா ஓட்டு கேட்டது நீங்க. இதுதான் உங்க சாதி ஒழிப்பு, உங்க சமூக நீதியா? இன்றைக்கு வாயிலேயே பேசுகிற செந்தில்குமார் அவர்கள் அன்புமணியை வீழ்த்தி நீங்க எம்பி ஆனீங்க. அன்புமணியை வீழ்த்தும் என்ன சொன்னீங்க? அன்புமணி தர்மபுரிக்கு எதுவுமே செய்யல, நான் வந்தா செய்யணும்னு சொன்னீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அன்புமணியாவது குறைந்தபட்சம் எம்பி ஆகி வேலைவாய்ப்பு முகாம் நடத்தினாரு. வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி நிறைய இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தாரு. ஆனா நீங்க உங்க ஊர் அரூர் இருக்கிற டிஎன்டி தியேட்டர் பழைய தியேட்டர் பாலடைஞ்சு கிடந்துச்சு, அதை இப்ப புதுசா மாத்திருக்கீங்க. இதுதான் நீங்க தர்மபுரி மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நன்மை. இதை நான் சொல்லல, தர்மபுரியில் இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நெறியாளர் எம்பி மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டா அந்த நெறியாளர்கிட்ட ஏற்றி வர்றீங்க. நான் மக்கள் எம்பினா செய்யணுமா, நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு நெறியாளர்கிட்ட இப்படி பேசுற நீங்க சாதாரண பாமர மக்கள், உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட எப்படி பேசுவீங்க? ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்து அந்த ஓட்டை வாங்கி எம்பி ஆன உங்களுக்கு எம்பி பதவிக்கான தகுதியும் இல்லை, மக்களை பத்தின அக்கறையும் இல்லை. இதை தாண்டி தேர்தல் நீங்க வெற்றி பெற்ற என்ன சொன்னீங்க? நான் உதயநாக்கு நன்றி சொல்லிக்கிறேன், தளபதிக்கு நன்றி சொல்றேன், எங்க தாத்தா வடிவேல் கவுண்டருக்கு நன்றி சொல்றேன். ஏன் உங்க தாத்தா பேர் வடிவேல்னு சொன்ன தெரியாதா? வடிவேல் கவுண்டர்னு சொல்லி உங்க சாதியை சொல்றீங்க. அப்படின்னா இதுதான் உங்க சமூக நீதி, சாதி ஒழிப்பு திமுக கத்து கொடுத்ததா? ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தாச பண்டிகையும் கொண்டாடுறதுக்கு தான் நாம் தமிழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கா? அப்போ அதை மட்டுமே அவர் பேசிட்டு போவாங்களா? ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்தாச பண்டிகை தலைமைச் செயலகத்தில் நாங்கள் போட்டோ வச்சிருக்கோமே அப்படிங்கிறீங்க. முதல்ல ரெட்டமலை சீனிவாசன் யாரு, அயோத்தாச பண்டிதர் யாருன்னு ஏன் கூட நேரடியாக ஒரு வாதம் நடத்த உங்களுக்கு திராணி இருக்கா, ஆண்மை இருக்கா? அயோத்தாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் மட்டும் கொண்டாடுவதற்கல்ல, மாவீரன் புலித்தேவனை, மருதுபாண்டியரை, தீரன் சின்னமலையை, அழகுமுத்துக்கோனை, வெண்ணிக்காலையை, சுந்தரலிங்கத்தை, வேலுநாச்சியாரை, எல்லாவற்றையும் திராவிடத்தால் மறைக்கப்பட்ட அத்தனை விடுதலை போராட்ட வீரர்களையும் ஒளிப்போர் தியாகிகளையும் கொண்டாடுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் நாம் தமிழ் கட்சி. அதை நாங்கள் செய்வோம். நீ இதுவரைக்கும் புலித்தேவனுக்கு, மருதுபாண்டிக்கு, தீரன் சின்னமலைக்கு, ஏன் இந்த அயோத்தாச பண்டிதருக்கு, ரெட்டமலை சீனிவாசருக்கு, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு, காமராஜருக்கு, ஜீவானந்துக்கு, சிங்காரவேலருக்கு, மாப்போசிக்கு ஒரு வீர வணக்க கூட்டம் நடத்தியதாக திமுக வரலாறு உண்டா? சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. திமுக ஈழத்தமிழுக்கு அதிகமாக உதவி செஞ்ச கட்சி திமுக தான். திமுக இன்னைக்கும் செய்யும், என்னைக்கும் செய்யும், எப்போதும் செய்யும். ஈழத்தமிழுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். தலைவர் பிரபாகரனை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்படின்னு பேசுகிற மரியாதைக்குரிய போண்டா செந்தில்குமார் அவர்களே, இதுவரைக்கும் ஈழத்தில் போர் நடந்து 10 வருஷம் ஆச்சு. தலைவர் பிரபாகரனை விடுங்கள், விடுதலை புலிகளை விடுங்கள், ஈழத்தில் போர் நடந்து 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷத்துல திமுக சார்பாக, கலைஞர் சார்பாக, ஏன் ஸ்டாலின் சார்பாக, ஏன் உங்கள் சார்பாக இதுவரைக்கும் ஈழத்து மக்களுக்கு, அந்த போர்ல இறந்து போன மக்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திய புகைப்படத்தை உங்களால் காட்ட முடியுமா? சீமான்கிட்ட தத்துவமே இல்லைன்றீங்க. ஆமா, கொள்ளையடிக்கிறது சீமான்கிட்ட தத்துவம் இல்ல, கொலை செய்யறது தத்துவம் இல்ல, ஆத்துமல்ல கொள்ளையடிக்க தத்துவம் இல்ல, மலையை கடத்த தத்துவம் இல்ல, மரத்தை வெட்ட தத்துவம் இல்ல, ஓட்டுக்கு காசு கொடுக்குற தத்துவம் இல்ல. சீமான் இருக்க தத்துவம் தற்சார்பு பொருளாதார கொள்கைங்கிற தத்துவம்.
அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை இன்னைக்கு நாட்டின் பிரதமர் மோடி பேசிட்டு இருக்கிறார். உங்க சீமான் பேசுறது எனக்கு வந்து காமெடியா இருக்கு, நான் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா பார்க்கிறேன். அப்படியா? சீமான் என்ன பேசுறது தற்சார்பு பொருளாதார கொள்கை பேசுவது, இந்த மண்ணின் வளத்தை காப்பாற்ற வேண்டும் பேசுவது, இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் பேசுவது உங்களுக்கு நகைச்சுவையா இருக்குன்னா உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாலின் பேசுறதா உங்களுக்கு வந்து புரட்சிகரமா இருக்கா? ஆகவே அந்த வகையிலே அப்படின்னு சொல்றது பேசுறதா உங்களுக்கு நிறைய புரட்சிகரமான கருத்து இருக்கா? ஸ்டாலின் பேசுறது நீங்க ஸ்டாலினை ரஷ்ய ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழருக்குமே வடிவேலுக்கு பிறகு ஏன் வடிவேலை விட தாண்டி அதிகமாக சிரிக்க வைக்கிறது உங்க தத்தி ஸ்டாலின் தான். யோ அகழ்வாராய்ச்சிக்கு அகவாட்சிங்கிறாரு, ஆதிச்செல்வருக்கு ஆலிச்செல்வங்கிறாரு, அனிதா வீட்டில் போய் சரித்தாங்கிறாரு, பாலியல் பலாத்துக்காரத்துக்கு பொள்ளாச்சி இருந்த பாலியல் பலாத்துக்காரத்துக்கு பாலியல் பலகாரங்கிறாரு, ஹைட்ரோ கார்பன் வருதா, ஹைட்ரோ பைட்டு, தண்ணி மேல லாரி ஏத்தி பூனை மேல மதுல கட்டி, இதுதான் உங்க தலைவரா? நான் உண்மையிலே உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, நீ உண்மையிலே திமுகவோட கடைமட்ட தொண்டரா இருந்தா, ஸ்டாலின் வந்து கலைஞருடைய மகனா இருந்தா, ஒரு கோரிக்கை, நேரடி சவால், ஒரு நேரலையில துண்டிச்சிட்டு இல்லாம கடல் வத்தி கருவாடு சாப்பிடலாம் என்று குடல் வத்தி செத்து போச்சான் கொக்கு. இந்த பழமொழியும் வித்தால கள்ளி விரவடிக்க போனலாம் கத்தால முள்ளு கொத்தோட கொத்துச்சான். இந்த ரெண்டு பழமொழியும் ஸ்டாலின் துண்டிச்சிட்டு இல்லாம பேசிட்டாருன்னா நான் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் ஒத்துக்கிறேன், நானே திமுக வந்து சேர்றேன் சொல்ல முடியுமோனால அது வேண்டாம். ஒரு திருக்குறளை துண்டிச்சிட்டு இல்லாம ஒரு திருக்குறள் சொல்ல சொல்லு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை, இதை சொல்ல சொல்லு. முகநக நட்பு நட்பு நெஞ்சத்து அகநக நட்பு நட்பு, இதை சொல்ல சொல்லு. இல்ல அது ரொம்ப வேண்டாம், ஒரு முதல் திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றை உலகு, இதை சொல்ல சொல்லுங்க. ஒரு திருக்குறள் சொல்ல சொல்லுங்க. எதுவுமே தெரியாத ஒரு தத்திய தலைவராக நீ ஊரில் உள்ள தலைவரெல்லாம் கிண்டல் பண்ணிருப்ப. அண்ணன் சீமானவர்கள் விதைத்த விதை இன்னைக்கு பலட்சக்கணக்கான இளைஞர்கள் கருத்தியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக, கொள்கை ரீதியாக வாதிடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் சீமான் உருவாயிருக்காரு. இடுமாவனம் கார்த்தின்னு யாருன்னே தெரியாது. இடுமாவனம் கார்த்தியா அப்படியா? அந்த கட்சியில் எனக்கு 2 பேரை தவிர யாருமே தெரியாது அப்படிங்க. அது உங்களுக்கு வியப்பு தான். நீங்க வந்து பெரிய இன்டலெக்சுவல், நீங்க பெரிய ஃபேமஸான ஆளு, நீங்க பெரிய புள்ளி, பெரிய கை, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தெரியாமல் இருக்கிற இடுமாவனம் கார்த்திகை தான் நீங்க ட்விட்டரில் டேக் பண்ணி நாகவதி அணைக்கட்டில் வந்து ஈழத்தமிழர் முகாமில் வந்து உதவிகள் தேவைப்படுது, இடுமாவனம் கார்த்திக் தம்பி போய் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. தெரியாத இடுமாவனம் கார்த்திக் எதுக்கு ட்விட்டரில் டேக் பண்ணீங்க? அந்த தெரியாத இடுமானம் கார்த்தி ட்விட்டர் டேக் பண்ணனால தான் மறுநாள் போயிட்டு அந்த நாகவதி அணைக்கட்டில் அத்தனை ஈழத்தமிழ் குடும்பங்களுக்கு நாம் தமிழ்ச்சி உதவி செய்தது. உதவி செய்தியும் எடுத்து நீங்க வெளி போட்டு நாம் தமிழ்ச்சிக்கு பாராட்டுக்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் பாராட்டணும்னு சொல்லி உங்களுடைய பெருந்தன்மையை காட்டினீங்க. அப்போ நாம் தமிழ்ச்சி உதவியே செய்யலன்னு சொல்றீங்க, இடுமானம் கார்த்தி யாருன்னே தெரியலன்னு சொல்றீங்க. உங்க ட்விட்டர் பதிவிலே சான்றா இருக்க நீங்க நாம் தமிழ்ச்சி உதவி செஞ்சுக்கணும். அந்த உங்களுடைய தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கக்கூடிய எல்லா ஈழத்தமிழர் குடியிருப்பிலையும் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய எங்களுக்கு எங்களுடைய சகதிக்கு மீறி, எங்களுடைய சக்திக்கு மீறி நாங்கள் எங்களுடைய படத்தை போட்டு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம். உங்களை மாதிரி அடுத்தவங்க ஆட்டையை போட்டு ஆத்துமல்ல கொள்ளையடிச்சு கடப்பாக்கல்ல திருடி பிரியாணிக்கல்ல பாக்ஸிங்க போட்டு பீட்டி பரல மூக்க உடைச்சு நாங்க வந்து களவாண்டு கொடுக்கல. நாங்க எங்க சொந்த உழைப்புல கட்சியை வளர்த்துட்டு இருக்கோம். எங்க சொந்த உழைப்புல இந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் சொல்றீங்க சீமானவர் வந்து பொட்டமான் வீட்டுக்கு போகவே இல்லை, அவர் வந்து பொட்டமானே பார்க்கல. அந்த நேரத்தில் வந்து பொட்டமானவர் வந்து 2008 பிப்ரவரி மாதம் வெளிநாடு போயிட்டு மே மாதம் தான் வந்தார். பரவாயில்ல, புலிகளுடைய உளவுப்படையை விட உங்களுடைய உளவுப்படை ரொம்ப அதிதீவிரமாக வேலை செய்றீங்க. பொட்டமானன் எப்போ போனார் எப்போ வந்தார்னு தெரிகிற அளவுக்கு அறிவு படைத்திருக்கிற செந்தில்குமார் அவர்களே, ஈழத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் புலிகளை பற்றியும் வந்து இவ்வளவு தெரிஞ்சிருக்கிற இந்த செந்தில்குமார் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக பாராளுமன்றத்துக்கு நீங்கள் போய் 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருட காலத்தில் ஈழத் தமிழர்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக, உங்க பாணியில் இலங்கை தமிழர்களுக்காக ஒரு வார்த்தை நீங்க பேசிருப்பீங்களா? இந்த போர் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு, இது ஒரு மக்களுக்கு நீதி கிடைக்கணும், அங்கிருந்து திட்டமிட்டு இனப்படுகொலை, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, அந்த மக்களுக்கு ஒரே தீர்வு தனித்தமிழில சோசலிச குடியரசு என்று பாராளுமன்றத்தில் நீங்க பேசிய ஒரு பேச்சு, ஒரு பதிவு எடுத்து போடுங்க. நீங்க அவர் என்ன உங்க கோபாலபுரத்து தலைவர் கருணாநிதி நினைச்சீங்களா? எச்சுக்கிட்ட கூட காக்கா ஓட்டம் இருக்கு, வீட்டுக்கு வரவனுக்கு வந்து வெறும் கஞ்சி தண்ணி ஊத்துறதுக்கு. அதுக்கு நீ என்னைக்காவது கோபாலபுரத்தை நீ சாப்பிட்டுருக்கியா? என்னைக்காவது ஸ்டாலின் வீட்டில் சாப்பிட முடியுமா? உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போய் சாப்பிட முடியுமா? உனக்கு தருவானா? உன்னை ஒரு தீண்ட தகவல்னா அவன் பார்ப்பான். அவன் அப்படிப்பட்ட ஒரு மேம்போக்கு கொண்டவங்க. ஆனால் தலைவர் பிரபாகரன் யார் தன் நாட்டுக்கு வந்தாலும் அதிகமாக உபசிக்கூடிய விருந்தோம்பல் கொண்டவர்கள் புலிகள், ஈழத் தமிழர்களை விருந்தோம்பல் படைத்தவர்கள். அதுவும் தலைவர் பிரபாகரன் அதிகமாக விருந்தோம்பல் கொண்டனால யார் வந்தாலும் அண்ணன் சீமானவர்கள் போய் அங்கே சண்டை போட போகல. அண்ணன் சீமான் ஒரு விருந்தினராக போயிருக்கார், தன் அண்ணன் நினைச்சுக்கார், அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து சமைச்சு போட்டிருப்பாங்க. அவர் என்ன சாப்பிட்டா உனக்கு என்னையா? அவர் பான்கறி சாப்பிட்டானே, பன்னிக்கறி சாப்பிட்டானே, ஆட்டுக்கறி சாப்பிட்டா உனக்கு என்ன? சீமானுடைய தத்துவத்தை பேசு. தத்துவத்தை உனக்கு பேச ஏதாவது உனக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? திராவிடம் தமிழ் தேசியம், தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு சீமான் சொல்றாரு. அதை நீ பேச உனக்கு தெம்பு இருக்குதா? சீமானுடைய அரசியல் கொள்கைகளை உங்களால் பேச முடியுமா? சீமானுடைய கல்விக் கொள்கை, சீமானுடைய மருத்துவ கொள்கை, சீமானுடைய நிலவள கொள்கை, நீர்வள கொள்கை, சீமானுடைய வெளியுறவு கொள்கை, இதை உங்களால் உடனே பேச முடியுமா? அவர் வந்து எப்படி வந்து ஆட்டுக்கறி சாப்பிட்டாரு, எப்படி இட்லிக்குள்ள கறி இருக்கும்? யோ, மதுரையில் வந்து தோசைக்குள்ளே கறி இருக்குது. நான் சின்ன வயசில் திருநெல்வேலியில் பிறந்தேன். தோசைக்குள்ளே எப்படா கறி வைக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் மதுரையில் தோசை கறி கிடைக்குது. அதே மாதிரி ஈழத்தில் இட்லி கறிங்கிறது மிக சாதாரணமான உணவு. நம்மளை மாதிரி வந்து கஞ்சியை வச்சுக்கிட்டு துவையல் குடிக்கிற கூட்டம் கிடையாது அந்த கூட்டம். அது உணவை வந்து கொண்டாடுகிற கூட்டம்.
அந்த கால அவங்ககிட்ட வந்து அவ்வளவு உணவுகள் இருக்கும். நீ உனக்கு தெரியலன்னா போய் கேட்டு தெரிஞ்சுக்க, இல்லை இணையதளத்தில் இருக்கு போய் படிச்சுக்க. அதுக்காக இட்லி கறி எப்படி சாப்பிட்டாரு, ஆமக்கறி எப்படி சாப்பிட்டு ஏன்டா இவ்வளவு சில்லறத்தனமா இருக்கீங்க? கோபாலபுரத்தில் வந்து ஸ்டாலின் கறியா சாப்பிட்டுட்டு எலும்பெல்லாம் தூக்கி போடல, வெறும் எலும்பு மட்டுமே வாழ்க்கை முழுக்க பார்த்தனால கறின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல போல இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் கறியும் சேர்த்து போடுங்க. கறிக்கு காஞ்சி போயிருக்காங்க உலக ஊப்பிகள்லாம். தலைவர் பிரபாகரனுடைய தாயார் பாரதி அம்மாள் இங்க சிகிச்சைக்கு வந்த பொழுது அது கருணாநிதி தெரியாமலே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வந்து வானூர்தி நிலையம் ஏர்போர்ட் வந்ததுனால இவங்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டு எல்கைக்குள்ள வந்து பாரதி அம்மாள் வந்து நாங்கள் திருப்பி அனுப்பிச்சிருந்தா அது எங்க கிட்ட கேட்கலாம். அது மாநில அரசு மத்திய அரசு கட்டுப்பாடு சொல்றீங்க. அன்னைக்கு மத்தியில் இருந்தது காங்கிரஸ் அரசு. அந்த காங்கிரஸ் அரசு ஒருவேளை பாரதி அம்மாளை திருப்பி அனுப்பிச்சிருந்தா ஏன் வந்து கருணாநிதி அவர்கள் கேட்கல? அன்னைக்கு காங்கிரஸ் நீங்களும் கூட்டணி தான், இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி தான். வயது முதிர்ந்த ஒரு தாய் கனடாவிலிருந்து சிகிச்சைக்கு வருகிறார். சிகிச்சைக்கு வந்தவர்களை வந்து திருப்பி அனுப்புறீங்க. எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சிகிச்சை கொடுப்பது என்பது இந்தியாவுடைய மாண்பு. பாகிஸ்தான் வந்து எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் சிகிச்சைக்கு வராங்க, ரஷ்யால இருந்து வராங்க, சீனால இருந்து வராங்க, அமெரிக்கால இருந்து சிகிச்சைக்கு வராங்க. எதிரி நாட்டை சார்ந்தவர்கள் சிகிச்சைக்கு வரும்போது தமிழ்நாட்டு பக்கத்துக்கு தமிழீழ தேசத்திலிருந்து ஒரு தாயார், அதுவும் தலைவர் பிரபாகரனை பெற்றெடுத்த ஒரு தாயார் சிகிச்சைக்கு வந்த பொழுது அது கலைஞர் கருணாநிதிக்கு தெரியாதா? அந்த தெரியாது என்றால் ஏன் காங்கிரஸ் இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல? பிரபாகரனுடைய தாயார் வந்தது ஏன் என்று சொல்லணும், ஏன் இது வரைக்கும் ஒரு வார்த்தையோட பேசல? ஏன்னா கலைஞருக்கு அன்னைக்கு தெரியும். ஜாபர் செட் மூலியமாக பாரதி அம்மாள் வந்த விஷயம் கலைஞருக்கு அனுப்பப்பட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விமானத்திலே வானூர்தியிலே காக்க வைக்கப்பட்டு திருப்பி அனுப்புறாரு. ஒருவேளை பாரதி அம்மாள் இங்க வந்தா வைகோ வீட்டுக்கு, நெடுமாறன் வீட்டுக்கு, சீமான் வீட்டுக்கு போவாங்க, போனா மிகப்பெரிய அரசியலாக மாற்றப்படும் என்று சொல்லி திட்டமிட்டு ஜாபர் சீட் மூலமாக தலைவர் பிரபாகரனை பெற்றெடுத்த தாயார் பாரதி அம்மாளை திருப்பி அனுப்பி அவர் சாவுக்கு காரணமாக இருந்தது பச்சை துரோகி கருணாநிதி. இந்த முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்காதீங்க. மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களே, வரலாறு உங்களை மன்னிக்காது. தர்க்க ரீதியாகவோ கருத்தியல் ரீதியாகவோ இல்லை வந்து அறிவுபூர்வமாகவோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மருத்துவர் செந்தில்குமாருக்கு என்னுடைய கோரிக்கை, நேரடி சவால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலே தெம்பும் திராணியும் இருந்தால், திராவிட தத்துவத்தின் மீது உங்களுக்கு மிகப்பெரிய பற்றும் புரிதலும் இருந்தால், சமூக நீதி, சாதிய விடுதலை, இந்த மத ஒழிப்பு இது எல்லாத்தையும் நீங்க கரைச்சு குடிச்சவராக இருந்தா உங்களோட நேரடி விவாதத்துக்கு நாங்கள் வர, நானோ என் தம்பி இடுமானம் கார்த்தியோ வர தயாராக இருக்கிறோம். அது எந்த தொலைக்காட்சிக்கு வர தயாராக, இல்லை பொது மேடையா, இல்லை வீட்டில இருந்து நேரலை பண்ணுவோமா, எப்படி வேணாலும் சரி, இல்லை சாட்டையில் கூட போடுவோம். ஆனா ஒரே ஒன்று தான், நீங்க திராவிடத்தை பத்தி பேசுங்க, நாங்கள் தமிழ் தேசத்தை பேசுறோம். நீங்க உங்கள் தலைவர் கலைஞருடைய புகழை பேசுங்க, நாங்கள் எங்கள் தலைவர் பிரபாகரனை பத்தி பேசுறோம். நீங்கள் உங்களுடைய தத்தி ஸ்டாலினை பத்தி பேசுங்க, நாங்கள் அண்ணன் சீமானை பத்தி பேச தயாரா இருக்கிறோம். இல்லை நீங்க என்ன பண்ண போறீங்க, நாங்க என்ன பண்ண போறோம், உங்கள் கட்சி இனிமேல் என்ன பண்ண போகுது, எங்க கட்சி என்ன பண்ண போகுது என்றையும் வாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களால் முடிஞ்சா நேரத்தையும் காலத்தையும் நீங்களே முடிவு செய்யுங்கள், அறிவிங்கள், நாங்கள் வர்றோம். உங்களால் முடியுமா? உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே ஒரு கோரிக்கை, ஒரே ஒரு ரெக்வஸ்ட். நீங்க ரொம்ப அழுத்தத்தில் இருக்கீங்க, இதையும் கேட்டு ரொம்ப அழுத்தம் ஆயிருவீங்க. அதனால தயவு செய்து பக்கத்தில் கூடிய கார்டியாலஜிஸ்ட் போய் பாருங்க. நீங்க ஒரு ரேடியாலஜிஸ்ட், ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பாருங்க. கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க முடியலன்னா தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல்ல போயிட்டு ரொசோசலின் 10 mg, டெல்மிசரன் 40 mg வாங்கி போடுங்க. ரத்த அழுத்தம் கொஞ்சம் குறையும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி